அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கந்தர் அலங்காரமும் சிறப்புகளும் முருகனோட தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கந்த பெருமானின் பெருமையை பகிர்வதோடு அறவாழ்வின் மகிமை, மரண பயத்தை வெல்லும் தன்மை, உலக வாழ்க்கையின் நிலையாண்மை, செல்வத்தின் நிலையற்ற தன்மை, சிவயோகம் முதலான தத்துவங்களையும் விளக்குகிறது. முருகு என்றால் அழகு, முருகன் என்றால் அழகானவன் என்று பொருள். அலங்காரம் என்றால் ஒப்பனை, எதுகையும் மோனையும் துள்ளி விளையாட அழகுற புனையப்படும் கவிநடைக்கும் அலங்காரம் என்றே பொருள். இது ஒரு வகை செய்யுளணி. இனிய தமிழ் சொற்களை இசை நயத்தோடு கோர்த்து அழகிய பாமாலையாக தொடுத்து அதை தமிழ் கடவுளான கந்த வேலனுக்கு அணிவித்து அலங்காரம் செய்ய நினைத்தார் அருணகிரிநாதர். அவ்வாறேதான் இயற்றிய அழகிய பாமாலைக்கு கந்தர் அலங்காரம் என்று திருப்பெயரையும் சூட்டினார். முருகப்பெருமானின் வாகனம் மயில், படை வேற்படை, கொடி சேவற்கொடி. அவரது அழகு, பெருமை, வீரம், படை, கொடி, வாகனம் இவற்றின் மேன்மைகளையும் அந்த அன்பு தெய்வத்தின் எண்ணற்ற திருநமயங்களையும் சிறப்புகளையும் கவிநயத்தோடு எடுத்து இயம்புகிறது கந்தர் அலங்காரம். கந்த பெருமானின் பெருமையை பகிர்வதோடு அறவாழ்வின் மகிமை, மரண பயத்தை வெல்லும் தன்மை, உலக வாழ்க்கை நிலையாண்மை, செல்வத்தின் நிலையற்ற தன்மை, சிவயோகம் முதலான தத்துவங்களை விளக்குகிறது. கந்தர் அலங்காரத்தை தினமும் படிப்பவர்களுக்கு மனதில் துணிச்சல் பெருகும், மரண பயம் அறவே நீங்கும், நோய்கள் பெருகாது, துன்பங்கள் தூளாகும், சொர்க்கம் கைகூடும், இவர்களுக்கு தீமை செய்ய எவராலும் இயலாது. கந்தர் அலங்காரத்தை முருகப்பெருமானோட கந்தர் அலங்காரம் அவ்வளோ சிறப்பு மிக்கது. நம்ம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு உகந்த நாள். அந்த செவ்வாய்க்கிழமை அன்று கந்தர் அலங்காரம், முருகனை பற்றின பாடல்கள் எல்லாமே நம்ம பாடலாம். செவ்வாய்க்கிழமை நம்ம முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபங்களையும் போடலாம். வெற்றிலை தீபம் போடுறதுக்கு சரியான நேரம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஓரி நேரங்களில் மட்டுமே போடணும். காலை 6 to 7, மதியம் 1 to 2, மாலை 7 to 8 இந்த நேரங்களில் மட்டுமே முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம வெற்றிலை தீபம் போட்டு வர்றது அவ்வளோ ஒரு நல்லது. இந்த கந்தர் அலங்காரத்தை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த கந்தர் அலங்காரத்தை தினமும் படிப்பவர்களுக்கு மனதில் துணிச்சல் பெருகும், மரண பயம் அறவே நீங்கும், நோய்கள் பெருகாது, துன்பங்கள் தூளாகும், சொர்க்கம் கைகூடும், இவர்களுக்கு தீமை செய்ய எவராலும் இயலவே இயலாது. மற்றவங்க தீமை செய்ய நினச்சாலும் இவங்களுக்கு தீமையே செய்ய முடியாது. அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க வாய்ந்தது தான் இந்த கந்தர் அலங்காரம். நாமும் முருகப்பெருமானை வழிபடுவோம் செவ்வாய்க்கிழமை தோறும். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதிகளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகளவு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி மக்களே.